வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ட பார்ப்போம். இன்னைக்கு இடையில நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த ஒரு ரெக்கவரும் இல்ல. நிஃப்டி 50 ஒரு 275 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 215 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு முழுமையான ஒரு இறக்கம் ஐடி இண்டெக்ஸ் தான். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு சரிவு ஐடில ஏற்பட்டிருந்தது. அதோட ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு நிஃப்டிலயும் ஏற்பட்டிருக்கிறது நம்ம கண்கூடா வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்ல இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,800 கோடிக்கு வித்திருக்காங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங் ஐடி செக்டார்ல தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நேத்து அசென்ச்சர்லயும் வந்து ஒரு செல் ஆஃப் நடந்திருந்தது. நேத்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்சிடரேஷன் நான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஊர் மார்க்கெட்ல ஐடி பங்குகள் விழுந்திருக்கு. ஸோ ஒண்ணும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இல்ல. எவ்வளோதான் வந்து கீழ இறங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொறுமையா வந்து பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பக்கம் முடியலைன்னா, ஐடிபிஸ் இப்போ ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கு. ஸோ அத கூட நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். என்கிட்டயும் ஐடிபிஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நான் ஐடிபிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் மேபி அது ஒரு என்னோட ஆவரேஜ் பிரைஸ்க்கு கீழ போச்சுன்னா, அந்த டைம்ல ஐடிபிஸ ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் ரெடியா வந்து இருக்கேன். ஸோ அதுவரைக்கும் அது பாட்டுக்கு கம்முனு அப்படியே வந்து இருக்கட்டும். எந்த டச்சும் பண்ண மாட்டேன். ஸோ ஐடி ஸ்டாக்ல டைரக்ட்டா வந்து பொசிஷன் பில்ட் பண்றத மட்டும் தான் இப்ப நான் நோக்கமா வந்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல இன்டெல் பார்த்தோம் 20% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. 22%, 23% வரைக்கான ஏற்றத்த இன்டெல் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு காலத்தில எங்க இருந்தது? அடுத்த நோக்கியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டாக். ஆனா இப்ப எங்க இருக்கு? கிட்டத்தட்ட எங்கேயோ போயிருச்சு. ஸோ புது ஒரு உச்சத்த பார்த்தீங்கன்னா, இன்டெல் வந்து தொட்டிருக்கு. 83, $82 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்டெல் மட்டும் இல்லைங்க. ஏஎம்டியும் இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2மே பார்த்தீங்கன்னா, சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் தான். சிமிலரான ரிட்டர்ன தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. லாஸ்ட் டிப்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த ஏஎம்டி கூட நான் வெயிட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸுக்கு இது வரல. அந்த டைம்ல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி அது வந்திருந்ததுன்னா கொஞ்சம் தாங்க. ரொம்ப பெருசா கூட வந்து இல்ல. ஸோ அந்த கொஞ்சோண்டு ஒரு டிப்ப குடுத்திருந்ததுன்னா, இந்த இடத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பிடிச்சிருக்கலாம். ஆனா, அது இல்லாம ஸோ வாய்ப்பு நழுவுச்சு. எங்கேயோ பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎம்டி இப்போ ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் நான் என்னதான் எண்ணெய தேய்ச்சுட்டு மண்ணுல புரண்டாலும், ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாரி நமக்கு ஒரு மண்ணு ஒட்டியிருக்கு. ஸோ அது போதும் அப்படின்னு நெனச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். அது மட்டும் இல்ல. ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுனால ஸோ நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். இந்த முதலீட்டுல கிட்டத்தட்ட இந்த ருப்பி டிப்ரிசியேஷனால மட்டுமே 10% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ 30% பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ புதுசா நெறைய விஷயங்கள ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எது மைக்ரோசாஃப்ட் அண்ட் இந்த அசென்ச்சர், நைக்கு, ஸ்டெல்லன்டீஸ் போன்ற பங்குகள் அண்ட் நோவா நார்டிஸ்க் இந்த பங்குகள் எல்லாம் இன்னும் பெர்ஃபார்மன்ஸே வந்து டெலிவர் பண்ணல. இது என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கிறனால ஓவரால் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 30% இருக்கு. இது யுஎஸ் டாலர் அடிப்படையில. இதே ருப்பி டெர்ம்ல பார்க்கும்போது 40% கிட்ட இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த மகிழ்ச்சிய பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஓவரா அசால்ட்டா வந்து இருந்துறக்கூடாது. அதே மாரி எல்லாம் அங்க தான் அப்படின்ட்டு வந்து எகத்தாளம் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்பவும் போல நம்ம உழைப்ப வந்து போடுவோம். ஸோ தொடர்ந்து உழைச்சுட்டே இருப்போம். வெற்றி தலைக்கு ஏறாம நம்ம பார்த்துக்குவோம். ஸோ தொடர்ந்து உழைப்பதன் மூலியமா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம பிடிப்பத பற்றியும் திங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த மைக்ரோசாஃப்ட் போன்ற பங்குகள ஆட் பண்றதுல. ஸோ நைக் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்னு தெரியல. இன்னைக்கு நோவோ நார்டிஸ்க் பார்க்கும்போதும் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. இதுல ஒரு நியூஸ் இருந்தது. பட் நான் கம்ப்ளீட்டா வந்து படிக்கல. ஸோ படிச்சுட்டு நான் அப்புறமா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இடையில ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இதெல்லாம் பத்தாதுங்க. இதுவும் ரொம்ப ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா வந்து இருக்கு. பட் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இதுவும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல இல்ல அட்லீஸ்ட் வருடங்கள்லயாச்சும் பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதே மாரி மைக்ரோசாஃப்ட் இது 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 பாசிட்டிவ்ல தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு டிப் ஏற்படும்போது கண்டிப்பா இந்த இடத்துலயும் ஒரு அக்யூமுலேட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல நான் பண்ணக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்னும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் ஃபர்தரா ஒரு டிப் நடந்ததுன்னா, அப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட்ல நான் டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அசென்ச்சர் எல்லாம் முன்னாடி இருந்து வாங்கியிருக்கேன். ஸ்டெல்லன்டீஸ் முன்னாடி இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நல்ல கணிசமான குவான்டிட்டீஸ் இருக்கு. இங்க வந்து நம்மளால இப்ப தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் இந்த மைக்ரோசாஃப்ட் வாங்குறதுக்கு இருந்த பணத்த தூக்கி ஸ்டெல்லன்டீஸ்ல ஒரு ஃபால் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நான் டைவர்ட் பண்ணேன். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சது. அதனால கொஞ்சம் ஸ்லோவா வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெஃபினட்டா வந்து பண்ணிருவேன். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்றேனே தவிர,
மற்றபடி இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு படிப்பினை உருவாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக வந்து இருக்குது. நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கும் புரிதல் அதிகமாக ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து எனக்கு வேணும். ஸோ அது நடந்ததுன்னா போதும். அந்த மகிழ்ச்சியோட நம்ம தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போவோம். ஓகே. ஸோ அடுத்தது இன்றைக்கி டேயில் ரிலையன்ஸோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. பட் ரிலையன்ஸோட ரிசல்ட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ரிலையன்ஸை பற்றி நம்ம நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொரு செக்டர் எப்படி பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ ஓவராலாக ரிலையன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை போல். ஒரு 9% வரைக்கும் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான். இறக்குங்கடா ரிலையன்ஸை அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ரிலையன்ஸ் இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிலையன்ஸில் வந்து திரும்ப பொசிஷன் ஜாலியாக வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னங்க லார்ஜ் கேப்பில் ரிட்டர்னே கிடைக்கலையே, இந்த இடத்துல என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் பொசிஷன் பில்ட் பண்ணி அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து கேட்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி லாங் டேர்ம்க்கு ஒரு பக்கம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பெருசாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது இல்லை. எப்போவாச்சும் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஃபெட்ரல் பேங்க்கு. ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம், அதாவது கொஞ்சம் ரொம்ப போன வருடத்துலலாம் கொஞ்சம் புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்குகள்லாம் இப்போ வந்து தலதூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம், நல்ல ரிட்டர்னும் வந்து எதிர்பார்க்கலாம். பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்கு ரிலையன்ஸ் அண்டு டிசிஎஸ் போன்ற பங்குகள் அண்ட் ஐடிசி போன்ற பங்குகளில் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன் பில்ட் பண்ணி அது நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸுக்கு கொண்டு வர்றது தான் என்னோட ஒரு பிளானாக இருக்குது. அதை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஷார்ட் டேர்ம் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக தான் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவும் அது ஏற்படுது. ஸோ அதனால் தொடர்ந்து இதை பண்ணுவேன். ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஒன்று லிக்விட் ஃபண்டுக்கோ இல்லைன்னா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பங்குகளில் கிடச்சிதுன்னா அதுலேயோ ஆட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ கரெக்டாக பேலன்ஸாக வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். நான் லாங் டேர்ம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு பங்குகளை மட்டும் 1, 2ன்னு வாங்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நம்மளை போல் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ பேலன்ஸாக கொண்டு போகிறது பெஸ்ட்டு. ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் அப்படின்ட்டு மேபி ஒரு ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக ஒரு நல்ல பங்கு ஒன்று ஸ்மால் கேப்போ இல்லை மிட் கேப்போ நமக்கு இடப்பட்ட டைமில் கிடச்சிதுன்னா போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமாங்கிறது பற்றி நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வாரி எனர்ஜிஸை பற்றி ஒரு அப்டேட்டு. இதனால் இந்த பங்கு இன்னைக்கு இடையில் 4% வரைக்கான சரிவை கொடுத்துருக்கு. என்னன்னா யுஎஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான வரியை வந்து இந்த இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய சோலார் ப்ராடக்ட்டுக்கு வந்து போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன், அவங்க ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் போட போகிறோன்ட்டு. இப்போது 120%க்கு மேலான ஒரு டியூட்டியை நம்ம மேலே போட்டிருக்காங்க. இந்தோனேஷியாவிலலாம் பார்க்கும்போது வெறும் ஒரு 30-25% வரைக்கும் தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மேலே அதிகப்படியான டேக்ஸை வந்து போட்டிருக்காங்க, டியூட்டி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் வாரி எனர்ஜிஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அங்கேயும் பிளான்ட் வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே பூர்த்தி பண்ணுமா, அங்கே இருக்கக்கூடிய தேவையை அது மூலிமா நல்ல வருமானம் ஈட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் அதை பற்றியான புரிதல் ஏற்படும். பட் இது ஒரு நெகட்டிவ் செய்தி. அதனால் இன்றைக்கி டேயில் ஒரு சரிவை பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதர் இன்கம் பூஸ்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி அசட் குவாலிட்டி பார்க்கும்போதும் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நான் உங்களுக்கு தெரியும், ஸோ நான் கொஞ்சம் பொசிஷன் அதிகமாக பில்ட் பண்ணன்ட்டு அரௌண்ட் ஒரு 900க்கு மேலே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எது ரிஸ்க் இல்லாமல் இருக்குமோ அந்தளவுக்கு பொசிஷனை வந்து நான் கட் பண்ணேன். பெரிய அளவுக்கே வந்து கட் பண்ணேன். என்ன காரணம்னா ஸோ ரிஸ்க் இந்த இடத்துல என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஓரத்தில் பயம் ஏற்பட்டுது. அந்த மாதிரியான ஒரு பயம் ஏற்பட்டாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோவா நல்லதில்லை. ஸோ ஒரு மனசு ஒரு பக்கம் சொல்லும், அது லாபம் கொடுத்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ உங்களுக்கு தலைக்கு மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ஸோ நான் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணுங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ மேபி வேறு பங்கில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல தோணுது, நம்ம ரொம்ப இதில் போட்டுட்டோமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரீபேலன்ஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாளை பின்ன அது ஒரு பெரிய தலைவலியாக உங்களுக்கு மாறிடக்கூடாது. அந்த மாதிரி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தயக்கத்தை காட்டுவீங்க. அந்த தயக்கம் ஏற்படாமல் இருக்கணும்னா ரீபேலன்சிங் ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது
594 கோடியா இருக்கு. ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிலைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த பக்கமெல்லாம் போகாம ஜாலியா வந்து HDFCக்காக வெயிட் பண்ணுவோம். எப்போ பழம் கீழ விழுகும், கேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையா இருந்து HDFC பேங்க்க தட்டி தூக்குறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல இடத்துல இருக்குங்க HDFC பேங்க். என்னைக்கு இவன் பறப்பான் அப்படின்ட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. லார்ஜ் கேப்புக்கு ரொம்பவே வந்து டைம் குடுக்கணும். ஆனா ஏறுனானா ஏறுன மாரி இருக்கும். ஸோ அதனால பொறுத்திருப்போம் நம்ம. இந்த மாரியான லார்ஜ் கேப்ப பொறுத்தவரைக்கும். அடுத்தது டிசிபி பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டிசிபி பேங்க்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி QIB மூலியமா ஒரு 1500 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இவங்க ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்காங்க. பட் இது ஒரு சின்ன பேங்க்கு. ஆனா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் கன்சிஸ்டன்ட்டா வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அசெட் குவாலிட்டியும் சரி, ப்ராஃபிட் குரோத்தும் சரி, கணிசமா அப்படியே ஸ்லோவா பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டிசிபி பேங்க்க பொறுத்தவரைக்கும். இதுவும் சரி, இந்த சிஎஸ்பி பேங்க்கும் சரி, 2ம் அப்படியே ஸ்லோவா ஒரு நல்ல ஒரு ஸ்லோவான குரோத்த குடுக்குறாங்க. நம்ம கர்நாடகா பேங்க் அண்ட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மாரியான ஒரு வங்கிகள் தான் இந்த சிஎஸ்பி அண்ட் டிசிபி. பெருசா எந்த விதமான ஒரு பிரச்சனையிலயும் மாட்டாம, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய வங்கிகள். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் இப்ப வேண்டாம். நம்ம சின்ன பேங்க் பக்கம் போகாம இருப்பது சேஃப்டி நம்மள பொறுத்தவரைக்கும். அடுத்தது சென்னை பெட்ரோலியம் அண்ட் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து அப்டேட்டு. டிவிடெண்ட் அண்ட் ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ் வந்து. இத்தன பிரச்சனை போயும் கூட ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அதே மாரி ரூ. 54 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த FY 26ல ரூ. 62 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேரண்ட் கம்பெனியான IOCLல கூட இந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இல்ல. ஆனா இது சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நான் IOCL வாங்கும்போது இது ரூ. 200 300 கிட்டயோ இருந்தது. ஆனா இப்போ ஆ ஒரு ரூ. 1500 ரூ. 1800 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா பிரைஸ் தெரியல. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா IOCL கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவன பங்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு IOCL தானே சேஃப்டி. அதனால நான் அது பக்கம் இருக்கேன். பட் இங்கேயும் வந்து ஷார்ட் டெர்ம்க்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா நான் பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது இப்போ மகேந்திரா. இந்த மகேந்திரா தினம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? இப்போ இந்த எஸ்டி அதுக்கப்புறம் பிஎஸ்சி 2லயுமே ஸ்கிராம்ப்ளர் மாடல் விட்டுருக்காங்க. எஸ்டி பொறுத்தவரைக்கும் 350 அண்ட் பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் 650 2 மாடல்ல வந்து லான்ச் பண்றாங்க. இப்போ ஒண்ணு பார்க்கும்போது 2,00,000 இன்னொன்னு 3,25,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வண்டி பார்க்கும்போது நார்மல் ஸ்கிராம்ப்ளர் எப்படி இருக்குமோ அந்த மாரி தான் இருக்கு. பட் இவனால அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மகேந்திரா ஒரு 50%க்கு மேல ஸ்டேக் வச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் பார்ப்போம். எப்படி வந்து எய்ச்சர் மோட்டாருக்கு ராயல் என்ஃபீல்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சக்ஸஸ குடுத்ததோ, அந்த மாரி மகேந்திராக்கு மேபி குடுக்குமாங்கிறத நம்ம பொறுமையா இருந்து தான் வந்து பார்க்கணும். இது வந்து பிஎஸ்ஏவோட ஸ்கிராம்ப்ளர் பார்த்தா மாடாட்டம் இருக்கு. ஸ்டோன் கோல்டு ஓட்டுற வண்டி மாரி இருக்கு. நான்லாம் உட்காந்தேன்னா இத தாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அ ஸோ பார்ப்போம். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஓரளவாச்சும் சேல்ஸ் வந்து நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. விப்ரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கூட இது காங்ஸ்பெர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏஐ ரிலேட்டடான ஒரு டீல். நெறைய ஏஐ விஷயத்த பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது விப்ரோவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். புது டீல வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஐடி கம்பெனிஸ் வின் பண்ணக்கூடிய டீல்ஸ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் மார்க்கெட் இப்போ ஐடி கம்பெனிஸ கருணையே காட்டாம கதற கதற அடிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு மார்க்கெட் திரும்ப இது பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. மார்க்கெட்டு என்ன வேணா நினைக்கும். கோமாளி மார்க்கெட். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சு பொறுமையா பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்றத பத்தி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போட்ட வீடியோலயே கமெண்ட் செக்ஷன்ல சில கேள்விகள் எல்லாம் இருந்தது. அதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். மோஸ்ட்டா பல விஷயங்கள் அது இல்லாம நெறையா அடிப்படையான விஷயங்களே நம்ம இடையில இடையில பேசியிருப்போம். அந்த விஷயங்கள நம்ம இந்த வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்றத பத்தி ட்ரை பண்ணுவோம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் கிட்ட ஒரே ரிக்வெஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக்க போஸ்ட் பண்ணுங்க. லைக்னால மேபி இது நெறைய பேருக்கு கூட சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியூஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அண்ட் கமெண்ட்ஸ போஸ்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதன் மூலியமா வியூஸ் எல்லாம் பெருசா வராது. பட் நீங்க போடக்கூடிய கருத்துக்கள்னால
நம்ம நண்பர்கள் தொடர்ந்து அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா, என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி நான் ரிப்ளை பண்ணாம இருக்கலாம். நான் நைட் ஒரு 12:30, 1:00 கூட நான் வந்து கமெண்ட்ஸ் படிப்பேன். சரி அந்த நேரத்தில எதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டுன்ட்டு, ஸோ கருத்துக்கள நான் பார்ப்பேன். தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு க்ளோஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட்டம் மேபி ஃபியூச்சர்ல பில்ட் ஆகலாம். தனி குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாரியான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னால புதுசா எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்க முடியல. காரணம் வேலையினால தான். புதுசா எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவும் பார்த்தீங்கன்னா, சரியா நடக்க மாட்டேங்குது. நான் ஒண்ணு பிளான் பண்றேன். அது ஒண்ணு நடக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல விஷயங்கள இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மத்த பக்கம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு நல்ல படிப்பினை உங்களுக்கு ஏற்படும் நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!